மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு தான் தங்கம். ஸோ தங்கம் தான் அதிக விலை கொண்ட மதிப்புமிக்க பொருள்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு மனுஷனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருளாக தான் தங்கத்தை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளவு தங்கம் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப செல்வந்தராக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் படும். அவங்க வாங்கக்கூடிய மாத சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தங்கம் வாங்குறது தான் பெரிய சாதனைன்னு நினைக்கிறாங்க சில பேர். தங்கம் தான் ஒரு வீட்டுடைய பொருளாதாரத்தையும் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் நிர்ணயம் பண்ணுது. தங்கம் தான் நல்ல முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது பல பேருக்கும் பார்த்திங்கன்னா வெறும் கனவு தான். அந்தளவுக்கு அதனுடைய நிலை மாறிடுச்சு. ஆனால் இந்த உலகத்தில் தங்கத்தை விட அதிக விலை மதிப்பு கொண்ட பொருட்கள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தை சுற்றி மதிப்புமிக்க பொருளாக இருக்கக்கூடிய தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத பொருட்களை பற்றி பார்க்கலாமா? கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஒரு வகை கிருமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மண்ணுக்கடியில் வளரக்கூடிய ஒரு கிருமி. குறிப்பிட்ட இந்த வகை கிருமி பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் போன்ற உருவத்தில் இருக்கிறதுனால இதற்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா திபெத் பகுதியில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சில இன்ச்சுகள் கீழே இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் கிருமி கிடைக்குமா. இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராமுடைய விலை 8000க்கும் அதிகமாக விற்கப்படுது. இதனால் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ், அதிகமான பயன் இருக்குது இதில். இமயமலை பகுதியில் விளையக்கூடிய இயற்கை பயகரா தான் இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்தை விட 2 மடங்கு விலை அதிகமாக கொண்டது தான் இந்த ஃபங்கஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரிடியம். பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாதுக்களில் இரிடியம் ரொம்ப ரொம்ப அரிய வகையானது. பூமியில் சுமார் 6 கோடி ஆண்டுகள் பழமையானது தான் இந்த இரிடியம். 1803ஆம் ஆண்டு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த இரிடியம் அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு பொருளுங்க. இந்த மெட்டல் துருப்பிடிக்காத அளவில் இருக்கக்கூடிய மெட்டல் தான். ஸோ இதனுடைய 1 கிராம் பார்த்தீங்கன்னா 15,000க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட தங்கத்தை விட 4 மடங்கு அதிகம் இது. இந்த இரிடியம் தான் இடி தாக்கும் போது கோவில் கலசம் செம்பு பாத்திரங்களில் கிடைப்பதாகவும் வதந்திகள் நிறைய பரவிட்டு வருது. அதெல்லாம் ஒரு மோசடி அப்படின்னு சொல்லப்படுது. ரோடியம். மார்க்கெட்டுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரோடியமும் தங்கத்தை விட விலை அதிகமான பொருளாக தான் இருந்து வருது. பார்க்கறதுக்கு வெள்ளி போல இருக்கக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் வகையை சேர்ந்தது. இந்த மெட்டல் துரு பிடிக்காது, கெமிக்கலால் சேதமடையாத பொருள் தான் இது. இந்த ரோடியம் கார் தயாரிப்பில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இது 1 கிராம் பார்த்தீங்கன்னா 40,000 முதல் 90,000 வரைக்கும் விற்பனை ஆகுது. இது பூமியில் இருக்கக்கூடிய 200 மில்லியன் எர்த் கிறிஸ்டல் ஒரு பகுதியாக மட்டுமே கிடைக்குமா. இது தங்கத்தை விட 10லிருந்து 25 மடங்கு வரைக்கும் விலை அதிகம்னு சொல்கிறாங்க. பாம்பு விஷம். பாம்பு விஷம் பார்த்திங்கன்னா மனுஷங்களை கொல்லக்கூடிய ஒரு விஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாம்பு விஷம் நம்மளுடைய உடலுக்கு தீங்கு மட்டும் இல்லைங்க, தீவிரமான சிகிச்சைக்கும் காயத்தை ஆற்றக்கூடிய தன்மைக்கும் மரணம் ஏற்படாமல் தடுக்கும் வகைக்கும் கூட இது பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் பாம்பு விஷத்தை தீமைக்கு மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக மருத்துவ ரீதியாகவும் சில பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மருந்து தயாரிக்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக இந்த பாம்பு விஷத்தை வாங்கிட்டு வராங்க. குறிப்பாக வலி நிவாரணி மருந்துகள் இந்த பாம்புடைய விஷத்தின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா மூலப்பொருளாக வச்சு தான் தயாரிக்கப்படுது. இது ரத்தத்தில் கலந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுது. ரொம்ப அதிக விலை கொண்ட பாம்பு விஷம் அப்படின்னா அது கிங் கோப்ரா ரக பாம்பு விஷம் தான். இது 1 கேலன் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சத்துக்கும் அதிகமாக இன்றைய மார்க்கெட்டில் விலை போகுதான். கோரல் பாம்பு வகை விஷமும் அதிக விலை போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா டாஹோங் போவ் டீ. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த டீயை எதிர்பார்த்துருப்பீங்க. சீனாவில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த வகை டீ ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக மார்க்கெட்டில் விற்பனையாகுது. இது சீனாவில் குறிப்பிட்ட மலைப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு டீ. உலகத்திலேயே 6 மரங்கள் மட்டுமே இந்த டீயை விளைவிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதன் கன்றுகளை வளர்க்க பல பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் போராடிட்டு வராங்க. ஆனால் அதற்கான வெப்பநிலை, காற்று, தண்ணீர்னு சொல்லிட்டு எதுவுமே செட் ஆகலை. பச்சை அல்லது ப்ரௌன் நிறத்தில் இந்த டீ இருக்குமா. இதை பறித்து 9 முறைகளில் இதை ப்ராசஸ் செஞ்சு குடிக்கும் டீயாக தான் இதை மாற்றுறாங்க. ஸோ 9 நிலைகள் மாறினால் மட்டும்தான் இது டீயாகவே மாற்றப்படுமா. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த டீ எவ்வளோ ரேருன்னு. வெறும் 6 மரங்களில் மட்டுமே இந்த டீ கிடைக்கிறதுனால இதனுடைய விலை 1 கிராமுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமாக விற்பனையாகுது. ஒரு பெட்டி டீ பார்த்திங்கன்னா 70 லட்சத்துக்கும் அதிகமாக விற்பனையாகுது. அண்ட் 2002ஆம் ஆண்டு 20 கிராம் பார்த்திங்கன்னா 20 கோடிக்கும் அதிகமாக விற்பனையாகியிருக்கு இந்த டீ. அடுத்ததா புளுட்டோனியம். ஸோ இந்த புளுட்டோனியம்னா என்னன்னு யோசிக்கிறீங்க தானே. இந்த பொருளை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. 1938ஆம் ஆண்டு தான் இந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது அணுகுண்டுக்கு தயாரிக்கப்படக்கூடிய புளுட்டோனியம் மண்ணிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே இதற்கு விலை ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரிஜினல் புளுட்டோனியம் ரொம்ப ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுது இன்றளவும் கூட. அணுகுண்டு தயாரிக்க பயன்படுறதுனால இதற்கு கடுமையான கிராக் இருக்குது. 1 கிராம் ஒரிஜினல் சுத்தமான பிளாட்டினம் 3 லட்சத்துக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புளுட்டோனியம் அப்படிங்கிறது ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு ஈடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சிவப்பு வைரம்.
வைரத்தை பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மின்னும் மிக அழகான பொருள் தான் வைரம். தங்கத்தை விட விலை அதிகம் தான் அப்படின்னாலும் கூட சில சாதா வைரங்கள் குறைவான விலையிலும் கூட நமக்கு கிடைக்கும். ஆனால் வைரத்தில் சிவப்பு வைரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப அரிய வகை வைரமாக பார்க்கப்படுது. உலகத்திலேயே வெறும் 30 வைரங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அதாவது சிவப்பு வைரமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா இதன் விலை மார்க்கெட் கண்டிஷன்களை பொறுத்து மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. 1 கேரட் சிவப்பு வைரம் 70 லட்சத்திலிருந்து விற்பனையாகுது. அதாவது 1 கிராம் 3.5 கோடி வரை விலை இருக்கான். கடந்த 2011ஆம் ஆண்டு படி கடைசியாக இந்த வைரம் விற்பனையாகியிருக்கு. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 20 கோடி அப்படிங்கிற விலையில் விற்பனையாகியிருக்கு. தங்கத்துடைய விலையை ஒப்பிடும்போது 87,000 மடங்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக கேலிஃபோர்னியம். 1950ஆம் ஆண்டு தான் இந்த கேலிஃபோர்னியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சிந்தட்டிக் பொருள். இந்த பொருள் கலிஃபோர்னியா ரேடியேஷன் லேபில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இதற்கு கேலிஃபோர்னியம் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து கிடைக்கும் பொருள். ஸோ அதனாலேயே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கேலிஃபோர்னியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5000 அணுக்கள் மட்டும்தான். இது மூளை மற்றும் கேன்சருக்கான மருந்தை தயாரிக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு அணு உலைய துவக்கவும் இது உதவுதான். இதனுடைய விலையை கணக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதற்கு மார்க்கெட் தேவை இருக்குது. அது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையை முடிவு செஞ்சு அதுக்கப்புறமா தான் அதனுடைய மெடிக்கல் யூஸை பற்றியே பேசுவாங்களாம். உத்தேசமாக தங்கத்தை விட 4.73 லட்சம் மடங்கு இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா பிரான்சிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிளில் கடைசி உலோகமாக படிச்சிருப்போம். இந்த உலோகம் கிட்டத்தட்ட உலகத்தில் இல்லை அப்படிங்கிற நிலை தான் இப்போ உருவாகி இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 30 கிராம் பிரான்சிகம் மட்டுமே மனுஷங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வெறும் 22 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த உலோகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பிரான்சிகம் 3 லட்சம் அணுக்கள் மட்டும்தான். ஏன் இது ரொம்ப நிமிஷம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மணி நிமிடங்கள்லேயே இது கரைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப அரிய வகை பொருளாக பார்க்கப்படுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சில கேன்சர்களுக்கு மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சில சோதனைகளில் தெரிய வந்திருக்கு. இதனுடைய விலை 1 கிராம் தங்கத்துடைய 1 கிராமை விட 1.7 கோடி மடங்கு அதிக விலை கொண்டதாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கு. ஆன்டிமேட்டர் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ஃபிக்ஷன் அப்படின்னு பல பேரும் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் 20ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணம் இருக்குது. இது வேகமாக பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. இது எந்த ஒரு பொருளோட மோதுதோ அந்த பொருளும் அழிஞ்சு தன்னையும் அழிச்சுக்குமா. இதை மற்ற பொருட்களை போல ஒரு இடத்துல நம்மளால் சேமிச்செல்லாம் வைக்க முடியாது. அதனால் இதை பார்க்கணும் அப்படின்னாலும் இதை ஒரு எலக்ட்ரிக் அல்லது காந்த சக்தியை பயன்படுத்தி எந்த இடத்துலையும் மோதாமல் வச்சு பார்த்துக்க முடியும். மிகச்சிறிய அளவில் மட்டுமே இந்த பொருள் இருக்கும். ஸோ அதனாலேயே இதை விற்பனை செய்யும் பொருள் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை விற்பனையும் அதிக அளவில் செய்ய மாட்டாங்க. 1999 நாசா 1 கிராம் ஆன்டிஹைட்ரஜன் தயாரிக்க 70 கோடி வரைக்கும் செலவு செஞ்சுருக்காங்க. அண்ட் அதனாலேயே இதனுடைய விலையை இப்பையும் தங்கத்தோட கூட நம்மளால் ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தை சுற்றி தங்கம் மட்டும் இல்லைங்க, தங்கத்தை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்குது, பல பொருட்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த விலை மதிக்க முடியாத பொருட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்த பொருட்கள்லேயே எது உங்கள் கைக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.